Dear friends, welcome back to Citrus Finances. இன்றைக்கி நாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 எக்ஸையும் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஒரு எக்கை நாம் 4ஆக கட் பண்ணிடலாம். இப்படி நாம் நம்மளோட எல்லா எக்ஸையும் 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நாம் ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை நாம் 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நாம் நமக்கு தேவையான ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் நாம் நல்லா ஆயிலோ அல்லது கீயோ எதையா வச்சு நம்ம நல்லா ட்ரிசில் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒவ்வொரு ப்ரெட் பீஸையாக வச்சிடலாம். இது மாதிரி நாம் கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொன்று மேலேயும் இந்த எக்ஸை நாம் வச்சிடலாம். இப்போ நாம் ஒவ்வொரு எக் மேலேயும் நாம் கொஞ்சமாக சீஸ் போட்டுடலாம். இப்போ நாம் ஒவ்வொரு எக் மேலேயும் ஒரு ஆலிவ் பீஸை வைக்கலாம். இப்போ கடைசியாக நாம் இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கொஞ்சமாக தூவிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு
இப்போ நாம் கொஞ்சமாக இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். இப்போ நாம் திறந்து பார்த்துடலாம். இப்போ நாம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாகி இருக்குது. இப்போ நாம் இதை பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நாம் இப்படி கேர்ஃபுல்லாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு பீஸையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை சாஸோடு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ் அமேசிங்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் எக் ரெசிபீஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸை செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.